ஹாய் கைஸ், திஸ் இஸ் சூர்யா ஃப்ரம் Pivot Trading. இன்னைக்கு கோல்டோட வியூ எப்படி இருந்துச்சு அண்ட் நம்ம செல் அண்ட் செட்டப் என்ட்ரி எடுத்திருந்தோம். அதோட எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நேற்று வீடியோ போடல பிகாஸ் நேற்று பெருசாக எதுவும் என்ட்ரி எடுக்கல. நீங்கள் இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்தா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் இருந்தால், அதனால பெருசாக நான் எந்த என்ட்ரியும் எடுக்கல. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான மொமெண்டம் கொடுத்துருந்தான் செல் என்ட்ரிக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு செல் என்ட்ரி ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் அது பார்த்தீங்கன்னா நமக்கு 1:3 ஹார் ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று சினாரியோ. இப்போ ஹை டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இருங்க, நான் இதெல்லாம் எடுத்துடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கானா, ஓகேங்களா? நேற்று இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டே இருந்திருப்பான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மொமெண்டமே கொடுக்காம நல்லா அரைச்சிட்டே இருந்து அகைன் நீங்க வந்துட்டு ஒரு ஸ்னைப் ஆயிட்டான். ஓகேங்களா? ஸோ ஸ்டில் நம்ம லாங்ல தான் இருந்தோம். ஸோ இன்னைக்கு ஏன் நம்ம செல் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த லோ பிரேக் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஹை டைம் ஃப்ரேமே நமக்கு செல்லா கன்வெர்ட் ஆயிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஹை டைம் ஃப்ரேம் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, செல் சைடுல இருக்கு. நம்ம பைக்கு பண்ண முடியாது. ஓகேங்களா? இதான் பார்த்தீங்கன்னா ஹை டைம் ஃப்ரேமோட ஓவரால் வியூ. லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருப்பேன், மார்க்கெட் செல் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஃபால் இருக்கும். பிகாஸ் கீழே ஃபுல்லாவே லிக்விடிட்டி தான் இருக்கு. நமக்கு சொல்லிக்கிற மாதிரி ஸ்ட்ராங் டிமாண்ட் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் ஃபால் ஆச்சுன்னா இது நல்ல ஃபால் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கான அப்புறம் கீழே ஃபாலோ ஆவான்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து நல்லா ரியாக்ட் பண்ணுறான். மேலே போகிறதுக்கு மட்டும் தான் ரியாக்ட் பண்ணுறா தவிர கீழே போகிறதுக்கு அந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுக்குற மாதிரி தெரியல. ஓகேங்களா? ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இங்க சோர்ச் குடுத்துட்டு பாருங்களேன், மார்க்கெட் வந்து அகைன் மேல தான் புஷ் பண்றான். ஸோ சோர்ச் குடுத்துட்டு நமக்கு கீழ புஷ் பண்ணா ஒரு ட்ரெண்டா நம்ம பார்க்கலாம். பட் மார்க்கெட் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா, சோர்ச் குடுத்துட்டு மேல புஷ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? அப்புறம் ஏன் ப்ரோ நீங்க செல் என்ட்ரி எடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ட்ரெண்டா எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. கன்ஃபர்மேஷன் செல் சைட் இருக்கு. ஸோ நம்மளோட என்ட்ரி செட்டப் எப்படி இருக்கணுமோ, அந்த மாரி ஒரு என்ட்ரி செட்டப் கிடைச்சது. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம செல் என்ட்ரி எடுத்துட்டு அது 1:3லயும் டார்கெட் முடிச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ இங்க சோர்ச் குடுத்த அப்புறம் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் 1 ஹவர்ல இங்க ஒரு ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ இங்க பாருங்க, இதுதான் எனக்கு லோ. ஓகேங்களா? ஸோ இங்க மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, ஒரு செல் சைடுக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்தான். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா செல் சைடு கன்ஃபர்மேஷன். ஸோ இங்க ஒரு சோர்ச் குடுத்துட்டு மார்க்கெட் அகைன் என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா, ஸோ சோர்ச் குடுத்த பிளாக் இது. இந்த பிளாக் மார்க்கெட் அகைன் என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா, ஸ்வீப் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ அகைன் ஸ்வீப் பண்ணி இது எப்ப நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்னிங் நடந்தது இது. ஓகேங்களா? மார்னிங் ஓப்பன் ஆயிட்டு அதுக்கப்புறம் நடந்த விஷயம் இது. ஓகேங்களா? அண்ட் மார்க்கெட் அகைன் என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு செல் என்ட்ரிக்கு அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்தான். இப்ப நம்ம ஹை டைம் ஃப்ரேம் என்ன வியூல இருக்கும்? 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா செல். ஓகேங்களா? அதனால தான் நம்ம லோ டைம் ஃப்ரேம் கூட செல் சைடே பார்க்குறோம். ஓகேங்களா? நம்ம பை சைட் பார்க்கல. எனக்கு இந்த இடத்துல 1 ஹவர்லயே ரிவர்சல் குடுத்த அப்புறம் 5 மினிட்ல தான் எனக்கு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, 1 ஹவர் எஸ்எம்எஸ் குடுத்த அப்புறம் மார்க்கெட் இங்க என்ன பண்ணியிருக்கான் பாருங்களேன். 5 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணியிருக்கான். நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து 5 மினிட்ல மேல போயிட்டு, இங்கேருந்து 5 மினிட்ல ஒரு சோர்ச் குடுத்துருக்கான். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை டைம் ஃப்ரேம்ல இருந்து நம்ம லோ டைம் ஃப்ரேம் பார்த்தா, நம்ம இப்படிதான் ஒரு ஒரு டைம் ஃப்ரேம் பார்த்து செக் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு ஓவரால் வியூ தான் சொல்றேன். ஓகேங்களா? ஒரு சில இடத்துல நான் வந்து 1 மினிட் கூட பார்த்திருப்பேன். பட் இந்த இடத்துல நான் என்ன பார்த்தனோ, அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்க சோர்ச் குடுத்துறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ எல்லாரும் என்ன ஐடியால இருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சோர்ச் குடுத்த பிளாக் இது. ஓகேங்களா? ஸோ சோர்ச் குடுத்த பிளாக் இது. நிறைய ட்ரேடர்ஸ் என்ன வெயிட் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக்ல வந்து ஒரு 1 மினிட் சோர்ச் குடுக்கட்டும். ஸோ 1 மினிட் சோர்ச் குடுத்த அப்புறம் நம்ம செல் என்ட்ரி போகலான்ற மாரி வெயிட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லன்னா, அக்ரெசிவா எடுக்கிற ட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அழகா இந்த பிளாக்ல என்ட்ரி வச்சுட்டு, இந்த பிளாக் மேல செல், டார்கெட் 1:2 ஆர் 1:3 சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கிற ட்ரேடர்ஸ் ஸோ 1 மினிட் சோர்ச் பார்த்திருப்பாங்க. இல்ல அக்ரெசிவா எடுக்கிற ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவா வந்து இந்த பிளாக் டேப் ஆன உடனே எடுத்துருவாங்க. ஓகேங்களா? பட் நம்ம இங்க எடுத்தோமான்னு கேட்டீங்கன்னா, நம்ம எடுக்கல. ஏன் ப்ரோ இங்க எடுக்கலன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் தான். மார்க்கெட் வந்து ஒரு ஒரு டைம் வந்து ஆர்டர் பிளாக் போய் ட்ரிகர் பண்ணிட்டு வரணுன்ட்டு எந்த ஒரு நீடுமே கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் அத நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல நம்ம ஐடியா வர்றத தாண்டி, மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஐடியாவ மாத்திக்கணும். ஓகேங்களா? இது ஒரு பிகினரா இருக்கவங்களுக்கு கன்ஃப்யூஸா இருக்கும். பட் போக போக நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ நம்ம எங்க என்ட்ரி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, இங்க இங்க 5 மினிட் சோர்ச் இருக்கா? 5 மினிட் சோர்ச்க்கு அப்புறம் மார்க்கெட்டிங் ஒரு 1 மினிட் பிஓஎஸ் குடுத்தோம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 1 மினிட்டோட பிஓஎஸ். இந்த பிஓஎஸ்ல தான் நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஏன் ப்ரோ இந்த பிஓஎஸ்ல என்ட்ரி எடுத்தீங்க? இங்க பிளாக் இருக்கே. ஸோ மார்க்கெட் இங்க போயிட்டு தானே வரணும்னா, கரெக்ட். எல்லாமே கரெக்ட் தான். மார்க்கெட் வந்து இங்க போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இங்க போயிட்டு
சோர்ஜ் கொடுத்துட்டு வரணும். ஓகேங்களா? ஆனா நீங்க ஏன் அப்புறம் இங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஆர்டர் ஃப்ளோ இந்த இடத்துல செல்லுல இருக்கு. அது 1 மினிட்ல செல் இருக்கு. ஓகேங்களா? இங்கேயும் நீங்க போய் செல் தான் பண்ண போறீங்க. இங்கேயும் நான் செல் தான் பண்ணியிருக்கேன். ஆனா நான் இங்க ஏன் வெயிட் பண்ணலன்னா, எனக்கு இந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோஸ் 1 மினிட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ 1 மினிட்ல செல் இருக்கு. ஸோ இதுக்கு மேல நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி ஒரு செல் கன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு 5 மினிட்ல. அகைன் நீங்க போய் 1 மினிட்ல குடுத்துட்டு வரணும்னா, அது வந்து டவுட்ஃபுல் தான். பட் இந்த இடத்துல எனக்கு வியூவர்ஸ் குடுத்தான். ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரியாக்ஷன் இருந்துச்சு. அதனால தான் இந்த பிளாக்ல நான் என்ட்ரி எடுத்தேன். டார்கெட் வந்து இந்த லோ வச்சுட்டேன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 1:3 இருக்கும் உங்களுக்கு. ஸோ 2.5 வந்து எஸ்எல், 7.5 டார்கெட் இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி எடுத்தது. பட் மார்க்கெட் அதையும் தாண்டி கீழ போயிருக்கான். அதையும் தாண்டி பாருங்களேன். ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிட்ட கீழ போயிருக்கான். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணா நம்ம வந்து 1:3 சாரி 1:10 வரைக்கும் 10 ஆர்ஆர் இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா, அப்படியே எதுவுமே பண்ணாம ஹோல்டு பண்ணியிருந்தா, எக்ஸிட் ஆகாம, ஸோ இந்த ட்ரேட்ல 1:10 ஆர்ஆர் பிடிச்சிருக்கலாம். பட் என்னோட ரூல் என்னன்னா 1:3 பிடிக்கணும். டெய்லி தாண்டி ஒரு ட்ரேட் எடுத்தா அந்த ட்ரேட் மினிமம் 1:3 1:3க்கு மேல எஸ்எல் ட்ரேட் பண்றது, ட்ரேட் பண்ணாம போறது அந்தந்த ட்ரேடுக்கு மாறுமே தவிர, பேசிக் ஒரு நீங்க என்ட்ரி எடுக்குறீங்க, நீங்க ட்ரேட் பண்றீங்கனாலே உங்களோட அக்யூரசி லெவல் 1:2 ஆர்ஆர் அப்படி இல்லன்னா 1:3 ஆர்ஆர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்த ட்ரேட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்னோட வியூ என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டில் நான் செல்லுல தான் இருக்கேன். கீழ ஃபுல்லா லிக்விடிட்டி இருக்கு. அதுவும் நமக்கு ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கீழ ஹை டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி இருக்கு. பிளஸ் இங்கேயும் எனக்கு லிக்விடிட்டி தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ கீழ எனக்கு செல் தான் வியூ இருக்கு இப்போதைக்கு. பட் எங்க போய் செல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ம் ஓகே, ஓகே. இப்போ இந்த ஹை இருக்குல்ல, ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணாம அகைன் மார்க்கெட் எனக்கு சாரி இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹை பிரேக் பண்ணாம மார்க்கெட் வந்து எனக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் வேணும். செல் சைடுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்க எனக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்தா செல் பண்ணலாம். அப்படி குடுக்கலன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போறது கிடையாது. ஓகேங்களா? ஏன் என்ட்ரி எடுக்க மாட்டோம்னா, பிகாஸ் கன்ஃபர்மேஷன் குடுக்கலன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணி இங்கிருந்து எனக்கு ஹை டைம் ஃப்ரேம் பாருங்களேன். இங்க நான் ஹை டைம் ஃப்ரேம் காட்டுறேன். இப்ப இது வந்து 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா? 1 ஹவர்ல மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. 4 ஹவர்ல பாருங்களேன். இத எடுத்துடுறேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு வேள கன்ஃபர்மேஷன் குடுக்காம இத பிரேக் பண்ணான்னா, இந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா, நமக்கு ஹை டைம் ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்எம்எஸ். அது எனக்கு பை சைடுக்கு எஸ்எம்எஸ் குடுத்துருவான். நம்மளால செல் பண்ண முடியாது. ஓகேங்களா? நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹை பிரேக் ஆகறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்தா, நம்ம செல் பண்ணலாமே தவிர, ஓகேங்களா? இந்த ஹை பிரேக் ஆகறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்தா நம்ம செல் பண்ணலாம். ஒரு வேள கன்ஃபர்மேஷன் குடுக்கலன்னா, இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹை பிரேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறையவே இருக்கு. ஓகேங்களா? அதனால நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். அப்போ இந்த ஹை பிரேக் பண்ணிட்டா வந்து நம்ம செல் பண்ணலாமா ப்ரோ கேட்டீங்கன்னா, அதுவும் பண்ணக்கூடாது. ஏன் அத பண்ணக்கூடாதுன்னா, இங்க பாருங்க ப்ரீவியஸா இங்க சோர்ஸ் குடுத்துருக்கா? சோர்ஸ் குடுத்த பிளாக் இதா? இது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்ளையா ஆக்ட் ஆகும். ஸோ நீங்க ஒரு சப்ளை வச்சுட்டு உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, பை பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இந்த சப்ளை வந்து எப்போ வேணாலும் ரியாக்ட் ஆகலாம். மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த ஹை பிரேக் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் இந்த ஹை பிரேக் பண்ணிடுவான். நான் சொன்ன மாதிரி இந்த ஹை பிரேக் பண்ணாலுமே, நீங்க லாங் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா, இந்த சப்ளை இருக்கு. ஒன்ஸ் இந்த சப்ளை பிரேக் ஆனா, நீங்க லாங் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த சப்ளை பிரேக் ஆகாம நீங்க லாங் ட்ரை பண்றீங்கன்னா, ரொம்ப ரிஸ்க் அது. பிகாஸ் மார்க்கெட் என்னதான் செல் ட்ரெண்டா இருந்தாலும், ஒரு ஒரு சப்ளை டிமாண்ட் இருக்குன்னா, மார்க்கெட் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணும். அது பேசிக் ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க, இதுக்கப்புறம் லாங் எடுக்கிறீங்கன்னா, இந்த ஹை பிரேக் ஆன அப்புறம் லாங் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் இருந்தா ட்ரை பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி செல் மட்டுமே ஃபோக்கஸ்டா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு முக்கியமா சொல்லிக்கிறது. ஸோ நான் என்ன அப்டேட் குடுக்குறேனோ, அத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு இந்த ட்ரேடோட பிஃபோர் சார்ட் நான் டிஸ்கார்ட் அப்டேட் பண்ணல. ஏன் அப்டேட் பண்ணலன்னா, நான் கொஞ்சம் ஒர்க்ல வெளிய போயிட்டுருந்தேன். ஸோ அதுக்குள்ள நான் வந்து அனலைஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு என்ட்ரி கிடைச்சதுனால, நான் அப்படியே ரஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிஸ்கார்ட் அப்டேட் எதுவும் குடுக்கல. பட் நாளைக்கு வந்து கொஞ்சம் குடுக்க ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, கோல்டோட ஓவரால் வியூ. நாளைக்கு என்ட்ரி எடுத்திருந்தா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? தேங்க் யூ.